ஓவியங்களுடன் தமிழ் இதிகாசங்களை பனை ஓலைகளில் எழுதி தமிழ் தொண்டாற்றி வருகிறார் பொள்ளாச்சியை சேர்ந்த ஜோதிடர் தெய்வசிகாமணி. கம்ப்யூட்டர் யுகமாகி போன தற்போதைய காலத்தில் நவீன வசதிகள் நிறைய வந்துவிட்டாலும் ஓலைச்சுவடிக்கான மகத்துவம் குறையவில்லை. ஆனால் ஓலைச்சுவடிகள் பயன்பாட்டில் இல்லாததால் இதன் மகிமை குறித்த விழிப்புணர்வும் மக்களிடையே தற்போது இல்லை. இன்றைய சூழலில் தமிழ் இலக்கியங்கள் கூட கம்ப்யூட்டருக்கு மாற்றப்பட்டு வரும் நிலையில் தமிழ் இலக்கியங்கள் முதல் கோவில் பஜனைகள் வரை ஓலைச்சுவடிக்கு கொண்டு செல்கிறார் பொள்ளாச்சி நல்லிகவுண்டன் பாளையத்தை சேர்ந்த ஜோதிடர் தெய்வசிகாமணி. பனை மரங்களின் குருத்து ஓலையை எடுத்து மஞ்சள் தடவி நன்கு பதப்படுத்தப்பட்ட பிறகு எழுத்தாணி கொண்டு எழுதி அந்த ஓலைகளில் மீண்டும் மஞ்சள் தடவி படிப்பதற்கு எளிதான வகையில் அந்த ஓலைகளை தயார் செய்கிறார் இந்த ஜோதிடர். கடந்த ஆண்டு உலக பொதுமறையான திருக்குறளில் உள்ள 1330 குறள்களையும் 43 கட்டுகளாக பிரித்து ஓலைச்சுவடியில் எழுதியுள்ளார் தெய்வசிகாமணி. திருக்குறளை எழுதி முடித்த திருப்தியோடு இதிகாசங்களை ஓலைச்சுவடியில் எழுத முடிவு செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவிக்கும் இவர் இந்த பணிக்காக 18 அங்குலம் நீளம் மற்றும் 2.5 அங்குலம் அகலத்தில் பனை ஓலைகளை தயார் செய்து ராமாயணத்தில் உள்ள 7 காண்டங்களையும் எழுதி அதற்கு தகுந்தாற்போல் சித்திரங்களை ஓலைச்சுவடியில் வரைந்துள்ளார். இதிகாசங்களில் காவிய படைப்பாக முதலில் ராமாயணத்தை எழுத தொடங்க ஆரம்பித்து மகாபாரதமும் படைக்க வேண்டும் என நினைத்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் தேவாரம், திருவாசகம், தமிழ் மொழியில் உள்ள எல்லா நிலைகளும் ஓலைச்சுவடிகளில் எழுதி மீண்டும் ஓலைச்சுவடி அழியா வண்ணம் உள்ளது நிறைய சுவடிகளை ஆக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன். ராமாயணம் எழுதும் பணிகள் முடிந்ததும் மகாபாரதம் எழுத முடிவு செய்துள்ளதாகவும் இதற்கு அரசும் தமிழ் இலக்கியத்துறையும் ஊக்குவித்தால் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் ஓலைச்சுவடியில் மறுபடிவம் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஆர்வத்துடன் கூறினார் தெய்வசிகாமணி. தனது முயற்சிகளுக்கு அரசு தரப்பில் உதவிகள் கிடைத்தால் தமிழின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்ற உதவியாக இருக்கும் என்றும் தெய்வசிகாமணி கூறினார்.